வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு ஓணம் பூக்களம் அவள். காடுகளோடு பசுமை நிறைந்து ஓடும் நீண்ட மலை தொடர்ச்சிகளுக்கு இடையே தோன்றும் நதிகள், மழையில் ஆடும் மயில்கள், அந்த பசுமையே நம்மிடம் பேசுவது போல் உணரச் செய்யும் இந்த ஒரு மாநிலத்தின் அழகை தேவனால் படைக்கப்பட்ட ஊர் என்று சொல்லப்படும் தேசம். அதுதான் கேரளா. God's own country. கோழிக்கோட்டில் இருந்து 1.5 மணி நேரம் பயணம் மேற்கொண்டால் வரும் பழைய மரபு மாறாத சாமந்தர் இமையளந்த மாளிகை வரும். தரப்பன் கோட்டை என்றும் சொல்வார்கள். அந்த மாளிகையில் நாளை ஓணம் கொண்டாட்டம். ஊரெங்கும் தோரணங்கள், புள்ளிக்கோளம், வண்ணக்கோளம், பூக்கோளம், தேனின் மனம், இனிப்புகளின் வாசம், வீடுதோறும் வண்ண விளக்குகள் என ஊரே கோலாகலமாக இருந்தது. இதை பறைசாற்றும் விதமாக ஓயாத கேட்ட செண்டை மேளங்களும், நதிக்கு அப்பால் இருந்த கோயில்களும் அதேபோல் அலங்கரிக்கப்பட்டு நாளை ஓணம் பண்டிகையை வரவேற்க ஊரே தயாராகி கொண்டிருந்தது. இந்த கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை ரசித்து கொண்டே தன் கோட்டையின் அரசன் போல் மாடியில் மதில் மேல் கைகளை ஊன்றி நின்றிருந்தான் ரவிச்சந்திரன் நாயர். 4 ஆண்டுகளாய் வெளிநாட்டில் லா படித்து கொண்டு இருந்தவன் போன ஆண்டுதான் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் ஊருக்கு திரும்பி வந்திருந்தான். ஆகையால் இதுவே அவன் தலைமை ஏற்று நடத்த போகும் முதல் ஓணம் பண்டிகை ஆகும். அவனின் குடும்ப பாரம்பரியம் போல் ஊர் முழுவதும் அலங்காரத்திற்கு மற்றும் கோயில் அலங்காரத்திற்கும் இவர்கள்தான் முழு பொறுப்பு ஏற்பார்கள். கொண்டாட்டங்கள் மட்டும்தான் இவர்கள் பொறுப்பா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மரபு, பாரம்பரியம், மரியாதை என்று பல கட்டுப்பாடுகள் அவனுக்கு சிறு வயதில் இருந்தே விதித்திருக்கிறார்கள். பிற குழந்தைகள் போல் தெருவில் அவன் விளையாடியதில்லை. குளத்தில் கல்லெறிந்து மீன் பிடித்து நண்பர்களோட நேரம் செலவழித்ததே இல்லை. சொல்ல போனால் நண்பர்கள் என்று சொல்லிக்கொள்ள எவருமே அவனுக்கு இருந்ததில்லை, ஒருவனை தவிர. அதனாலேயே அவனுள் ஏதோ ரகசிய எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருந்தன அவன் மனதின் ஓரத்தில். அவ்வாறே அந்த நாளின் பொழுது சாய்ந்து அடுத்த நாள் காலை புலர்ந்தது அழகாக. ஓணம் பண்டிகையை வரவேற்க அனைவரும் குளித்து கிளம்பி பொது இடத்தில் கூட்டம் கூடி கொண்டாட்டத்திற்கு தேவையான பெரிய பூக்களம் அமைத்தார்கள். மேளதாளம், செண்டவாத்தியம், திருவாதிர களி, கதகளி, மோகினியாட்டம் என கொண்டாட்டம் களை கட்ட துவங்கியது. ரவிச்சந்திரனும் அவ்விடத்திற்கு அவர்கள் குடும்ப வழக்கத்தின்படி ஆண்டாண்டாக செய்யும் பாரம்பரிய செயல்முறைக்கு தேவையான பொருட்களோடு அந்த கொண்டாட்டம் நடக்கும் மைதானத்திற்கு அருகில் இருந்த கோவிலுக்கு வந்திருந்தான். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கொண்டாட்டத்தை துவங்கி வைக்க அவன் சென்றபோது ராஜ மரியாதையோடு வரவேற்கப்பட்டான். அங்கு பெரிய மேடை ஒன்று, நாடகம், நாட்டியம் என அனைத்திற்கும் மின்னும் விளக்குகளால் தயாராக இருந்தது. கூட்டம் கூட்டமாக பெண்கள் பாரம்பரிய உடையில் தலை நிறைய பூக்களுடன் வாசனை பரப்பிக் கொண்டு இருந்தனர் ஊர் முழுவதும். அந்த கொண்டாட்டத்தை துவங்கி வைத்தாள் ஒரு நாட்டிய பெண்மணி. அவள் தேவிகா. முத்து போல் ஒளிரும் முகம், பவளம் போல் செவ்விதழ்கள்,
கோணலாக கொண்டை கட்டி அதில் 2 சரம் மல்லிகை சூடி மேடையில் ஏறி கார்மேகத்தை கண்ட மயில் போல் ஆடத் துவங்கினாள். அவள் மோகினி ஆட்டம் ஆடப் போகிறாள் என்பது அவள் உடுத்தியிருக்கும் அந்த உடையிலேயே தெரிந்தது. ரவிச்சந்திரனின் கண்கள் அவள் மீதுதான் படிந்திருந்தது. அவள் மேடையின் முதல் படி ஏறுவதிலிருந்து அவள் வணக்கம் சொல்லிய அழகில் அந்த 8 நொடிகளில் அவன் வாழ்ந்த 25 ஆண்டுகள் இல்லாத அளவு புதிதாய் மனதில் அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவள் ஆடிய மோகினி ஆட்டத்தில் இவன் மதிமயங்கி விட்டான். நிஜமாகவே தேவலோகத்திலிருந்து வந்த மோகினியா இவள் என்று வியந்து பார்த்து கொண்டு இருந்தான். இவனின் இதய துடிப்பும் அவளின் சலங்கை ஒளியோடு இசைந்து கொடுத்து கொண்டு இருந்தது. கண்ணிமைக்க மறந்தவாறு உறைந்து போனவன் போல் அமர்ந்திருந்தான் மேடைக்கு கீழ் முதல் வரிசையில். அவள் மெல்லிய கைகள் கொடுத்த பாவனையும் கண்களாலேயே இசைக்கு பதில் சொல்லும் அவள் நாட்டியத்தில் முழுமையாக அவனை துளைத்து இருந்தான். ஒரு வழியாக அவளின் நாட்டியம் முடிவடைந்தது. அனைவரும் கரகோஷம் எழுப்பினர். அதில் கூட ரவிச்சந்திரன் நிகழ் உலகத்திற்கு திரும்பி இருக்கவில்லை. ரவிச்சந்திரனின் பாரம்பரிய குடும்ப வழக்கப்படி இவ்வாறு ஒரு கொண்டாட்டத்தை துவங்கி வைப்பவர்களுக்கு ஒரு வாழ்த்து பரிசு தர வேண்டும். அது கூட அவனுக்கு நினைவில் இல்லை. தேவிகா தன் நடனத்தை முடித்துவிட்டு என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் மேடைக்கு கீழே இறங்கி அவனை நோக்கி நடந்து வந்தாள். அவள் ஆடுவதற்கு பாட்டு பாடிய பெண்தான் அவள் கண்களால் கீழே இறங்கி அவரிடம் செல் என்று காட்டிய போது பயந்து கொண்டே தேவிகா அவன் அருகே வந்து அடிமேல் அடி எடுத்து சற்றே நடுங்கிக் கொண்டு வந்து நின்றிருந்தாள். எவ்வளவு பெரிய கூட்டத்தை தன் நாட்டியத்தால் விழி அசைவால் கட்டி போட்டவள் இன்று அவன் அருகே வந்து கொண்டிருப்பது அவனுக்கு நடுக்கத்தை தந்திருந்தது. ஒரு நிமிடம் நேரம் உறைந்து போவது போல், சுற்றி இருக்க அனைவரும் மறைந்து போனது போல், வெறும் தேவிகாவும் அவனும் மட்டும் இருந்தது போல் அவன் உணர்ந்தான். இருவரது பார்வையும் நேருக்கு நேராக மோதியது. 4 கண்களும் இமைக்கவில்லை. அவர்களுக்குள் இருந்த உணர்வுகள் வெவ்வேறாக இருந்தாலும் இருவருக்கும் ஒரு பயம் இருந்ததுதான். தேவிகா மரியாதை நிமித்தமாக அவன் அருகே வந்து கைகளை கூப்பி வணக்கம் சொன்னாள். தேவிகாவின் மனக்குரல், இவர் யாரு? நானும் மேடையில ஆடும் போதுல இருந்து பாக்குறேன். ஏன் இமைக்க மறந்து இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு? ஐயோ பயமா இருக்கே. அம்மா வேற இவர்கிட்ட போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இவர் என்னடா ஆடாம அசையாம இப்படி உட்கார்ந்துருக்காரு. என்னாக போதோ கடவுளே. அவன் எழுந்து நிற்கவும் பின்னாடியில் இருந்து செண்டை மேளத்தை வாசிக்க துவங்கினார்கள். அது அவன் கம்பீரமும் அவன் கொண்ட உயரமும் பாவையவளை மேலும் அச்சுறுத்தியது. தலை கவிழ்ந்து நின்றிருந்தாள். ரவிச்சந்திரன் வீட்டில் கணக்கு பிள்ளையாக வேலை செய்பவரின் மகன்தான் இவனது ஒரே ஒரு ஆருயிர் தோழன். அவன் பின்னாடியில் இருந்து தட்டியவுடன் தான் ரவிச்சந்திரன் நிகழ் உலகத்திற்கே வந்திருந்தான். அப்பொழுதுதான் அவனை சுற்றி பார்த்தான். அவள் மீதிருந்த அவன் பார்வையை சுழலவிட்டு பார்க்க அங்கு கூடியிருந்த ஊர் மக்கள் அனைவரும் இவர்களை தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். பரிச கொடுத்து அனுப்பி விடுடா, எவ்வளவு நேரம்டா அந்த பொண்ணு நிப்பா என்று அவன் மெதுவாக முணுமுணுப்பாக கேட்க, பிறகுதான் பரிசா? நான் அது பரிசு. அடுத்த நொடி தயங்காமல் அவன் கழுத்தில் இருந்த சங்கிலியை கழற்றி அவளிடம் கொடுத்து விட்டான். என்ன இது?
தங்க காசு தான் கொடுப்பாங்க. சின்னையா பெரியையாவோட பெரிய மனசு கொண்டவங்க. பாரு, அந்த ஆடின பொண்ணுக்கு அவர் கழுத்துல போட்டிருக்க சங்கிலியே கழட்டி கொடுத்துட்டாரு என்று அங்கு கூடியிருந்த கூட்டம் முழுவதும் சலசலக்க துவங்கியது. ரவியின் அருகே நின்றிருந்த அவனது நண்பனும் உறைந்து போய்விட்டான் அவனின் இந்த செயலை கண்டு. ஹே, அவ யாரு தெரியுமா? மலபாரிலிருந்து வந்த தேவதாசி பொண்ணு ரவிச்சந்திரா. அவளெல்லாம் லவ் பண்ணிடாத, உங்க குடும்பம் கண்டிப்பா அதுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது என்று சொல்லி அவன் நண்பனை உணர்ச்சிகள் துடைத்த முகத்தோடு அவனை திரும்பி பார்க்கிறான். அவள் நாட்டியத்தால் ஊர் மக்களை கட்டி போட்டாளோ இல்லையோ இவனது இதயத்தை கட்டி போட்டு விட்டாள். அன்றிரவு ரவியின் மனதில் 1000 வினாக்கள். நாளை பாகம் 2 இவர்களுக்கிடையே காதல் மலருமா, இல்லை கருகி போகுமா இவர்கள் குடும்ப பாரம்பரிய மரியாதைக்காக என்று பார்ப்போம். இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. நன்றி.